இந்த ஆசிரியர் வகுப்பு முடிவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்னதாகவே நடத்த வேண்டிய பாடத்தை நடத்தி முடித்துவிட்டு கடைசி 5 நிமிடத்தில் பொதுவான சில கேள்விகள் கேட்டு அவற்றிற்கு சரியாக பதிலளிப்பவர்களுக்கு தக்க பரிசுகள் வழங்கி வந்தார். ஒரு நாள் அவர் வழக்கம் போல் நடத்த வேண்டிய பாடங்களை நடத்தி முடித்துவிட்டு மாணவர்களிடம் நம்முடைய வகுப்பறையை பெருக்கி சுத்தம் செய்யும் துப்புரவு பணியாளரின் தூய்மை பணியாளரின் பெயர் என்ன என்று கேட்டார். யாராலும் ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஆசிரியரே அந்த தூய்மை பணியாளரின் பெயரை சொல்லிவிட்டு இவ்வாறு விளக்கம் கொடுத்தார். எப்போதும் நம்மை விட பொருளாதாரத்திலும் பதவியிலும் அந்தஸ்திலும் கீழே உள்ளவர்களை அன்பு செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் அதில்தான் உண்மையான அன்பு அடங்கி இருக்கின்றது. காசு உள்ளவர்களை அன்பு செய்வது அன்பல்ல. கடைசி நிலையில் உள்ளவர்களையும் யாராலும் அன்பு செய்யப்படாத மனிதர்களையும் அன்பு செய்வதுதான் உண்மையான அன்பு. நாம் எல்லாரையும் இயேசுவை போன்று அன்பு செய்ய தயாரா? சிந்திப்போம். திருப்பாடல் 145:9. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். தீர்மானங்கள்: இயேசுவை போன்று எல்லாரையும் அன்பு செய்வோம். கடவுள் மீது பற்றுறுதியோடு வாழ்வோம். ஏனெனில் அது ஒன்றே நமக்கு எல்லா நன்மைகளையும் அளிக்க வல்லது. கடவுளை விட்டு விலகாமல் அவரை ஆர்வத்தோடு தேடுவோம். சில சமயங்களில் பிற மகத்தவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கும் நம்பிக்கையை விடவும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று மாறுதட்டி கொள்ளும் சிலருக்கு குறைவாக இருக்கின்றது என்று எண்ண தோன்றும். இயேசுவின் காலத்திலும் சரி, அதற்கு முன்பும் சரி, யூதர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையையும் பற்றுறுதியையும் விடவும் பிறவினத்தார் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் பற்றுறுதியும் மிகவும் அசாதாரணமானவை. அதற்கு சான்றாக இருப்பவர்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வரும் நாமான். சிரியா நாட்டு மன்னரின் படைத்தளபதியும் அவரது நன்மதிப்பை பெற்றவரும் வலிமைமிக்க வீரருமான நாமான் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் இஸ்ரேலில் இறைவாக்கினர் ஒருவர் இருக்கின்றார் என்றும் அவரிடம் சென்றால் தன்னிடம் உள்ள தொழுநோய் நீங்கும் என்றும் கேள்விப்பட்டு இறைவாக்கினர் எலிசாவிடம் செல்கின்றார். இறைவாக்கினர் எலிசாவோ தன் பணியாளர் மூலமாக அவரிடம் யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி எழச் சொல்கின்றார். தொடக்கத்தில் இதற்கு அவர் தயங்கினாலும் பின்னர் அவர் இறைவாக்கினர் எலிசா சொன்னது போலவே செய்கின்றார். இதனால் அவரது உடல் ஒரு சிறு பிள்ளையின் உடல் போல் மாறுகின்றது. இதனால் அவர் இஸ்ரேலை தவிர வேறு எங்கும் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு போகிறார். இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பாகால் தெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள். 1 அரசு 18:21.